ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மா சமையல். எம்மா சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான ரவை இட்லி தாங்க. இந்த ரவை இட்லி நம்ம வீட்டில் செய்வோம். ஆனால் ஹோட்டலில் சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டுக்கு சில பேருக்கு வராது. நம்ம அதே டேஸ்ட்டுக்கு வீட்டில் சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. வாங்க இந்த ரவை இட்லியை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்குங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்குவோம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியணுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக வெங்காயத்தை சேர்த்துருவோம். நல்லா பொடியாக கட் பண்ணால் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருங்க. வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அதே போல் ஒரு பச்சை மிளகாயை இதுமாரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நான் துருவின கேரட் ஒரு 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கிண்டி விட்டுக்குங்க. நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இந்த வெங்காயமும் கேரட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 கப்பு ரவையை இதில் சேர்த்துருவோம். 1 கப்பு ரவை நான் சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுப்போம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே இறக்கி நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு பவுலில் கொட்டி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு தயிர் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா கிளறி விடுங்க. இது கிளறினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுப்போம். ஒரு கப்பு ரவைக்கு 1/2 கப்பு தயிர் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை அப்படியே கிண்டி விட்டுக்குங்க. ரவை நல்லா தண்ணி வாங்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கிங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த இட்லி சாஃப்டாக வர்றதுக்கு ஈனோ ஃப்ரூட் சால்ட்டுன்னு கேளுங்க, மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். இது ஒரு பாக்கெட்டில் 1/2 பாக்கெட் கொட்டிக்கிங்க போதும். ஏன்னா 1 கப்பு தான் நான் செஞ்சுருக்கேன். அதனால் ஒரு 1/2 பாக்கெட் ஈனோ சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இதை நல்லா அப்படியே கிண்டி விடுங்க. கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நல்லா பொங்க பொங்க வரும் இந்த மாவு. கிண்டும் போதே நல்லா அப்படியே சாஃப்டாக வந்துடும். இப்போ இந்த இட்லிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். அப்போ தான் இது அப்படியே நல்லா இஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த தண்ணி கம்மியாகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவி ஊற்றிப்போம். இது ஒரு 20 நிமிஷம் கண்டிப்பாக இந்த ரவை ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இட்லி ஊற்றுனீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே வரும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம இட்லி தட்டை உள்ளே வச்சு மூடிடுவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி வெந்துருச்சான்னு பார்க்க ஒரு ஸ்டிக்கு வச்சு இது மாதிரி குத்தி பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இட்லி அவ்வளோ சாஃப்டாக செமையாக இருந்துச்சுங்க. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டுக்கே இருந்துச்சுங்க. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி ரொம்ப சாஃப்டாக செம்ம டேஸ்டியாக வரும். வீட்டில் யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஹோட்டலில் சாப்பிட்டா அதே டேஸ்ட்டுக்கு இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
தேங்க் யூ.